டேய் செமஸ்டர் ரிசல்ட்டை நினச்சாலே பயமாக இருக்குடா. எப்போ வருதுன்னு தெரியுமா உனக்கு? மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கடா. டேய் ஒன்று பண்ணுறியா, எனக்கும் சேர்த்து நீயே ரிசல்ட்டு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. டேய் எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப சந்தேகப்படுறாரு, அதனால் ஃபோன் மேக்ஸிமம் ஸ்பீக்கரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, ஒரு வேளை நான் ஆல் கிளியர்னா குட் மார்னிங் மட்டும் சொல்லு. ஒரு வேளை நான் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் அரியர்னா உனக்கு மட்டும் குட் மார்னிங் அப்படி சொல்லு. 2 சப்ஜெக்டில் அரியர்னா உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் குட் மார்னிங் அப்படி சொல்லு. ஸோ உதப்பிடாதடா, உன்னை தான் நம்பியிருக்கேன். சரி ஓகேடா, என்கிட்ட சொல்லிட்டலாம், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ இப்போ சொல்கிறது வாட்ஸ்அப் ஜோக்கில் வந்த மாதிரியே இருக்கே, அது ரொம்ப முக்கியம் போடா. A few moments later. சொல்கிறா. டே குட் மார்னிங்டா. அப்பாடா. டேய் உன் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேருடா? ஏன்டா கேட்குற? ரேஷன் கடையில் அரிசி வாங்க. டேய் எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம்டா. டேய் உனக்கு மட்டும் இல்லைடா, தண்டத்துக்கு ஃபீஸ் கட்டுறவங்க அப்பனுக்கு வேணுங்கிறத ஆக்கி போகிறவங்க அம்மாவுக்கு வேறத்தவங்க நாளைக்கே மலையூர் நாட்டம் டான்ஸ் ஆட போகிறோம் ஆளுக்கு, எதுக்கு பிறந்தவனும் தெரியாமல் இருக்கிறவன் சொந்தக்காரனுக்கு, எதுக்கு வாழ்றவன் கூட தெரியாமல் இருக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. டே இருடா. டேய் முந்தானது செத்து போனவன் ஆயாவுக்கு, நாளைக்கு சாக போகிறவன் தாத்தனுக்கு, இவ்வளோ வாழ்க்கை சிக்கலும் நேற்று கேண்டீனில் ஒரு பொண்ணை சைட் அடிச்சியே அந்த பொண்ணுக்கு, இன்னும் வேற யாரா சொல்கிறா. அட போடா என்ன ஏப்பா 3500 கிடைக்கும். எதுக்குடா? பன்னிக்குட்டி வாங்கி மேய்க்க. அட கொடுப்பா.